So hi guys, welcome back to another video. So உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ ரீசெண்டாக கூட இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆகிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருந்துச்சு. இந்த எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட கிளைண்ட் கிட்ட ஃபார் பீங் டூ குட் அவங்க அப்பாலஜி கேட்குற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு இன்னோவேட்டிவான மார்க்கெட்டிங் ஐடியா தான். நிறைய கம்பெனிஸ் இதை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஒஃபிஷியல் அப்பாலஜி லெட்டர்லாம் இறக்கியிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் வெளியிலிருந்து தான் வருது. இந்த வெளியில் உள்ள கண்ட்ரீஸில் தான் இதே மாதிரி இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் யோசிச்சு பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம காப்பி அடிக்கிறாங்கன்னு நமக்கு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஃபால்ஸ் தான். என்னன்னா மார்க்கெட்டிங் என்னன்னு கற்றுக்கணும்னு அது நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் கற்றுக்கணும். ஏன்னா இந்தியாவிலேருந்து தான் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் மார்க்கெட்டிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் சிப் லெவல் மார்க்கெட்டிங்னே சொல்லலாம். இப்போ வீடோட பக்கத்தில் நிறைய சிப்ஸ் கடையெல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த சிப்ஸ் கடை போனாலும் அவங்க ஒரு சாம்பிள் உங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிப்ஸ்னா சிப்ஸ் சாம்பிள் உங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இப்போ நம்ம கூட நினைப்போம் இந்த சாம்பிளுக்கு தான் தரான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னே சொல்லலாம். எதுக்காக இவங்க சாம்பிளுக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது சாம்பிள் இல்லை, முதல்ல இது ஒரு பொறி. அந்த ஃபிஷ் எல்லாம் பிடிக்க ஹூக் யூஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் இது. என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு சிப்ஸ் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்க திங்ஸ் வேறு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பீனட் இல்லைன்னா மிக்சர் வாங்க போகிறீங்க, அங்கே ஆனால் மிக்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிப்ஸ் தான் போட்டுருக்காங்க. நீங்கள் சிப்ஸ் கடைக்கு போகிறீங்க, அங்கே இருக்கான்னு கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கும்போதே உங்களுக்கு சின்ன ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்பிள் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தேடி வந்த பொருள் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அவங்க பொருள் இல்லைன்னா கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க. இது ஒரு மாதிரியான சைக்காலஜிக்கல் என்ன சொல்கிறது, ஒரு கில்ட் ஃபீலிங் உருவாக்குறது மாதிரி தான் இருக்கும். எதனால எப்படி நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா, ஐயோ இவன் ஃப்ரீயாக சாம்பிள் கொடுத்துருக்கானே, நம்ம சாப்பிட்டு வேறு இருக்கும். ஸோ இவன் கடையிலேருந்து வாங்காமல் போனால் இவன் நம்மளை எப்படி பார்ப்பாங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங், நமக்கு உள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் உருவாகி தான் நமக்கு வேண்டாத பொருளையும் நம்ம வாங்கிட்டு போகிறோம். ஸோ இந்த சிப்ஸ் கடைக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அவங்களோட கஸ்டமரை ரிட்டைன் பண்ணுறதுக்கும் அது மாதிரி அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. மெயினாக இது ஒரு ஹூக் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆனவங்க வாங்கிட்டு தான் போவாங்க. மேபி கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் வேண்டாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் மெஜாரிட்டி அவங்க டார்கெட் பண்ணுற 70 to 80% அவங்க வாங்கிட்டு தான் போவாங்க. மிச்சர்கள் 30 to 20% அப்படி தான் வாங்காமல் போவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். என்னன்னா அவங்களுக்கு 1 கிலோ சிப்ஸ் ஒரு சாம்பிளுக்காக எல்லாரும் பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு ஒன் டேல 1 கிலோ சிப்ஸ் அவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா 1 கிலோ சிப்ஸோட விலை மேபி ஒரு 500 கீழே தான் இருக்கும் 1 கிலோ சிப்ஸோட ப்ரைஸ். ஸோ 500 ஆனால் கூட அவங்க இந்த 500 அதில் லூஸ் பண்ணால் கூட வேறு ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறது மூலியமா இதோட 2x 3x ஃபண்ட் அவங்க இந்த கேபிட்டலை அவங்க திருப்பி டேலி பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் நடக்குது. இது நமக்கு ஒரு சைக்காலஜியை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு தர மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது 100% ஒர்க்கிங்கும் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே இந்தியாவில் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிப்ஸ் லெவல்.